அப்பனுக்கு வாழ் வந்து அத்தராத்தில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புதுசாக பதவி ஏற்றுட்டு அந்த பதவி மோகத்தில் அந்த அதிகார திமிரில் நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார், அதான் பல கட்சி போட்டு இன்றைக்கி ஒரு கட்சியில் வந்து உட்காந்துருக்காருல, ஏதோ அதிர்ஷ்டத்தினால இன்றைக்கி அமைச்சராயிருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆளுநர் ஆய்வுக்கு வந்தால் அரசாங்க ஊழியர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது? உங்கள் வீட்டில் அந்த அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, மக்களோட வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் ஆளுநர் என்பவர் தமிழகத்தினுடைய ஒரு மாநிலத்தோடைய உச்சபட்ச அதிகாரம் மிக்கவர். அவர் தான் உங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சார். அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம். சிடிஆர் நிர்மல்குமார் யாருன்னு தெரியாது. அவர் உங்களை கூப்பிட்டு நீங்கள் ஆட்சி அமைங்கலன்னு சொன்னாக்கா இன்றைக்கி விஜய் முதலமைச்சர் கிடையாது. அதை விட முக்கியமாக ஆளுநர் என்பவர் தான் தமிழகத்தினுடைய ஒரு 93 துறைகளுக்குமே தலைவராக இருக்கிறார். துணைவேந்தரை அவர் தான் நியமிக்கிறார். டிஎன்பிசி தலைவரை அவர் தான் நியமிக்கிறார். ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் இருக்கக்கூடிய கைதிக்கு தண்டனை குறைப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு எடுக்கக்கூடியது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்டமாக இயற்றி கொடுக்கக்கூடிய மசோதாவை நிறைவேற்றணுமா வேணாமா கிடப்பில் போனோமான்னு முடிவு பண்ணுறது அவர் தான். இப்படி உச்சபட்சம் அதிகாரம் படித்த அவரையே நீங்கள் ஆய்வுக்கு போனாக்கா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட அரசாங்கம் இது? இதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் கிடையாதா இது? ஏன் அவர் ஆய்வுக்கு செல்லக்கூடாது? அவர் ஆய்வுக்கு சென்றது மத்திய அரசோட திட்டம் சரியாக செயல்படுத்தப்படுகிறது. அவர் மத்திய அரசோட பிரதிநிதி, அவர் அதை தான் பார்ப்பார். ஏன்னா சென்ற ஆட்சியில் திமுக ஆட்சியில் மத்திய அரசோட திட்டங்கள் நிறைய துறைகளில் வந்துட்டு முறைகேடு, உதாரணமாக உஜ்வாலா சிலிண்டர் கொடுக்கறதுல, இலவச குடிநீர் கொடுக்கறதுல, இலவச வீடு கட்டும் திட்டத்தில், ஏன் இந்த விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்க திட்டத்தில் நிறைய முறைகேடு நடந்துச்சு. மத்திய அரசோட திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரலை. 100 நாள் வேலை திட்டத்தில் கூட முறைகேடு. இந்த முறைகேடுகள்லாம் நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு, சரியாக நடக்கிறதா என்று பார்ப்பதற்கு ஆளுநர் செல்வார். அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இதையே மத்திய அரசு செய்தால் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அரசாங்க அதிகாரிகள் நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கூடாதுன்னு சொன்னாக்கா, இதே மத்திய அரசு தமிழக அரசிற்கு எந்த ஒத்துழைப்பு மத்திய அரசு கொடுக்காது என்று சொன்னால் உங்களால் இங்கே ஆட்சியை முழுசாக நடத்த முடியுமா? நிதி இல்லாமல் எவ்வளோ கடன் வாங்குவீங்க எங்களுக்கு தெரியும். நிதி இல்லாமல் சம்பளம் கொடுக்க முடியாது உங்களால். எப்படி நீங்கள் சொன்ன வார்த்தையை மத்திய அரசு சொன்னால் நிதி அமைச்சகம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, பொதுப்பணித்துறை ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, நெடுஞ்சாலைத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, எந்த துறையுமே தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு மத்திய அரசு சொன்னால் உங்கள் ஆட்சி 6 மாதம் தாங்குமா? எனவே சிந்தித்து பேசுங்க. உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிற இந்த விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு போன தடவை திமுக பண்ண தப்பையும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுடைய சுயமான அறிவில் என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு வெங்கடேசன் சொல்கிறான், திருமாவளவன் சொல்கிறாரு, வீரபாண்டியன் சொல்கிறாரு, பாலகிருஷ்ணன் சொல்கிறாரு, மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாருன்னு அவங்க பேச்சை கொண்டு ஆட்சியை நடத்தணும்னு சொன்னீங்கன்னாக்கா 5 வருஷம் ஆட்சி நடத்த முடியாது. எப்படி மு க ஸ்டாலின் நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்காரோ அதே போல தான் உங்கள் தலைவர் வீட்டில் உட்காரக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் மத்திய அரசுடனும் கவர்னருடனும் இணக்கமாக போவது தான் உங்களோட ஆட்சிக்கு நல்லது.